உடற்கூறுகளை ஆய்ந்து யோகா மூலமாக நம் பல நோய்களை சரி பண்ண முடியும். அப்படி உடற்கூறுகளை ஆய்ந்து மிகச்சிறந்த யோக ஆசனங்களை கொடுத்த மண் இந்த பாரத தேசம். இதை நாம இந்த உலகம் முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். உலக யோகா தினம் இன்னைக்கு ஜூன் 21, உலகம் முழுமையும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து வந்ததுதான் நம்முடைய திருக்குறள். அம்மா அவங்க 2 பேரும் மிக அழகா சொன்னாங்க. 2 குறளை எடுத்து நமக்கு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர்களா இந்த மாணவ செல்வங்களை தான் நாங்க பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் இல்லை, எங்க முன்னாடி இருக்கிற இந்த மாணவ செல்வங்கள் தான் இன்றைய இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள். சகோதரிகளே, உங்ககிட்ட தான் இது மிகப்பெரிய அளவுல சேரணும். உங்க மூலமாக இன்னும் பல பேரை போய் இது சேரணும். இந்த மண்ணின் மகத்துவம், திருவள்ளுவர் போன்ற ஒரு மகான் உலக பொதுமுறையாம் திருக்குறளை இந்த உலகம் முழுமைக்கும், இந்த பாரத தேசம் உலக முழுமைக்குமான தேசம். பாரத தேசம் வல்லரசு இல்ல, உலகம் முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தேசம். பல விதங்கள்ல அப்படியான உலகம் முழுமைக்கும் உலக பொதுமுறையா விளங்குகின்ற இந்த திருக்குறளை ஒரே நேரத்தில் 100 இடங்கள்ல சரியா 11 மணிக்கு செய்யக்கூடிய இந்த நிகழ்வுல வந்திருக்கிற அத்தனை பெரியோர்களையும் சான்றோர்களையும், எத்தனை விதமான ஆய்வரங்கம் ஆய்வு பண்ணியிருக்கோம். ஒரு திருக்குறள்ல ஒரு நூல்ல இத்தனை விதமான தலைப்புகள்ல ஆய்வு செய்ய முடியும். அப்பா ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் நான் பார்த்தேன். இம்மாதிரியான ஒரு நிகழ்விற்கு வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி.